ராஜகுமாரி, கஹனா உங்களோட பணிப்பு. இங்க திருட வந்தது நான் இல்ல, இவதான் வந்தா. பாருங்க, இப்போ இவ அணிஞ்சிருக்குது உங்களோட மாலை. அத திரும்ப வாங்குங்க. வாய மூடு கிழவி. நான் எதுக்கு நகையை திருடணும்? நான் அப்படிப்பட்டவ இல்ல. எனக்கு நகையெல்லாம் தேவையில்லை. நகைய நான் திருடல, இவ தான் திருட வந்திருக்கா. வீரர்களே, இவளை இழுத்துட்டு போங்க. வீரர்களே, கூட்டிட்டு போங்க. கவனமா கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு அடிபடக்கூடாது. கெஹனா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. உன்னையே அப்படி சொல்றாங்க. நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. பணிப்பெண்ணே, நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் பணிப்பெண் இல்லைன்னா உன்னோட என்ன கெஹனா, சரிதானே? பணிப்பெண் மட்டும் இல்ல, தோழின்னு சொல்ல வந்தா. அப்புறம் இவ ரொம்ப நல்லவ. இவ என்ன சொல்ல வந்தான்னா, நீ போய் ஓய்வெடுக்கணும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வந்தா. இங்க பார், சந்திரகாந்தா அவளோட பணிப்பெண்ணா தான் உன்ன நினைக்கிறான். அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ அவளோட பணிப்பெண்ணா தான் இருந்தா சரியா? நீ எதுக்கு இப்ப அவகிட்ட ரகசியமா பேசுற? ஏன் முன்னாடியே அவகிட்ட ரகசியமா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பதானே உன்னை அவ நல்லா பார்த்துப்பா. பணிப்பெண்ணே, அதாவது இவ பேர் கெஹனா. போ, இளவரசியை அறைக்கு கூட்டிட்டு போ. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. வா போலாம். வாங்க ராஜகுமாரி. இங்க பாரு, இளவரசியை அவங்க அறையில விட்டுட்ட, நீ என்ன வந்து பாரு. நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. உதவி பண்ணவங்கள பணிப்பெண்ணுன்னு சொல்றது சரியா படல. இளவரசர் உன் பேர் என்னன்னு சொன்னாரு? கெஹனா. சீக்கிரமாவே உன்னோட கதையை முடிச்சிருவா. கெஹனா, உதவி பண்ணதுக்கு நன்றி. என்ன நம்பிட்டல? இனிமே தப்பான மருந்து கொடுத்தே உன்னை முடிச்சிடுறேன். ஆனா உடனே வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். கண்டிப்பா உயிரை பறிச்சிடுவேன் என்னோட கையால. அது ஒண்ணும் இல்ல, நான் என்னோட கையாலே உங்களுக்கு பாயசம் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்போ நீங்க ஓய்வெடுங்க. நான் இந்த அரண்மனையில இருக்கேன். எல்லாரும் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. எனக்கு பணிப்பெண் கூட இருக்கா. அந்த சாமியார் மாதிரி இருந்த பெண் என்ன இளவரசின்னு சொன்னாங்க. நான் ஒரு இளவரசியா? ஒருவேளை நான் இளவரசி இல்லனா அப்போ நான் யாரு? நீ எதுக்காக என்ன வர சொன்னேன்னு எனக்கு தெரியும் வீரா. அந்த சந்திரகாந்தா முன்னாடி என்ன பணிப்பேன் சொன்னதுக்காக தானே மன்னிப்பு கேட்க வர சொன்ன? இல்ல, நீ எனக்காக செஞ்சிட்டு இருக்கிறது, செய்ய போறதுக்கு எல்லாம் நன்றி சொல்லதான் வர சொன்ன. இதை கேட்டு நம்ம குழந்தை சந்தோஷப்படும்ல? இப்ப இந்த குழந்தை பேச்ச எடுக்காத. பணிப்பெண்ணா நடிக்கிற, பணிப்பெண்ணாயிர. வீரா, நீ என்ன 1000 தடவை பணிப்பேன்னு சொல்லிக்கோ, அது தப்பா படாது. ஆனா உனக்கு பிறக்க போற குழந்தையோட அம்மாவை பணிப்பேன்னு சொல்வியா? அது மட்டும் இல்ல, நான் இந்த விஜயநகரத்தோட வருங்கால ராஜமாதா விஜயநகரத்தோட அரியணையில அமர்ந்திருக்காங்க. ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜமாதா தான் இருப்பாங்க. நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. ரொம்ப பறக்காத. சந்திரகாந்தா நீ அவளோட பணிப்பெண்ணுன்னு நினைக்கிறா. அவ உடம்பு சரியாகிற வரைக்கும் அவ அப்படிதான் நினைக்கணும். அப்படி இல்லனா என்ன வீரா, கொன்னுடுவியா? உன் குழந்தையோட அம்மாவை கொன்னுடுவியா? வீரா பொம்பளைங்களை அடிக்கிறது இல்ல. ஆனா எந்த பொண்ணாவது வீராவோட தலைமையில ஏறி நின்று ஆடணும்னு நினைச்சா அவளை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான். இதெல்லாம் என்ன? மருந்துகள் தான். இந்த மூலிகையெல்லாம் அரைச்சு குடிச்சான்னா அவ இழந்த நினைவுகள்லாம் திரும்பவும் வந்துடும். சரியாகட்டும், இதையெல்லாம் அரைச்சு மருந்தாக்கி சேவையை ஆரம்பின்னு.
வீரா ககனா வச்சு என்ன பண்ற? யாரு வலியை கொடுத்தாங்களோ அவங்களையே மருந்து செய்ய சொல்றேன் சந்திரகாந்தாவுக்காக. எல்லாரும் இவ என் குழந்தைய வயித்துல சுமக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாம் பெரிய நாடகம். இவ என்னையும் சந்திரகாந்தாவையும் பிரிக்க பாக்குறா. எங்க 2 பேருக்கும் இடையில சண்டையை ஏற்படுத்திட்டா. இன்னும் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா வீரா, அவ வயித்துல உன் குழந்தை இருக்கே. குழந்தையெல்லாம் இல்ல. வயிறு இருக்கு, ஆனா வயித்துல குழந்தையெல்லாம் இல்ல. எப்படி சொல்ற? அதோ அங்க மூலிகைகள் இருக்குல்ல, ஆமா. அந்த மூலிகைகளை கர்ப்பிணி பொண்ணுங்க யாராவது தொட்டாங்கன்னா கூட, இல்ல அதை பார்த்தா கூட வாந்தி எடுத்துருவாங்க. ஆனா அவளை பாரு, வாந்தியா எடுக்கிறா, கல்லு மாதிரி உட்காந்துருக்கா. இவ சொன்ன கதை மட்டும் போய் இல்லை, இவளே போய் தான். குழந்தையெல்லாம் இல்லை, குழந்தை பேரை சொல்லி நாடகம் ஆடுறா. ஆனா எதுக்கு? அது எனக்கும் தெரியல. எப்படியாவது என்ன அடையணும்னு மட்டும் நினைக்கிறேன். இந்த அரண்மனையே சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ராஜமாதா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் இவ சேவை பண்ணானா எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சந்திரகாந்தாவோட நினைவுகள் மட்டும் அவளுக்கு திரும்ப வரட்டும். அப்புறம் பாரு, இந்த கெஹனாவோட கதையை நானே முடிச்சிருவேன். வீரா, நான் மருந்து தயார் பண்ணிட்டேன். அப்போ அந்த கிழவி இந்த கல்லை தான் தேடினாளா? இந்த கல்லை பார்த்து தான் அவ என் மேல பாஞ்சாளா? சந்திரகாந்தா எங்க அவளோட நினைவ இழந்தாலோ அங்கதான் எனக்கு இது கிடைச்சது. அப்படின்னா இந்த கல்லு அவளுக்கு கிடைச்சதுன்னா மறுபடியும் அவளுக்கு பழைய நினைவுகள் வந்துடும். ஆனா இந்த கல்லு கிடைச்சாதானே அவளுக்கு நினைவுகள் வரும். பாவம், நினைவே இல்லாதவ இறக்குறதே மேல். சந்திரகாந்தா, சிலரை எல்லாம் அவங்களோட நினைவுகள் தான் கொலையா கொல்லும். ஆனா உனக்கு ஞாபகம் இல்லாததுதான் உன்னை கொல்ல போகுது. சந்திரகாந்தா சீக்கிரமே குணமாயிடணும். இனி அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. என்ன மறக்கிறதா? இதை விட அவ என் கூட சண்டை போடுறதே மேல். சண்டை போட்டுக்கிட்ட, கத்திக்கிட்ட, வெறுப்பாயிட்ட. என் கூட சண்டை போட்டாலும் அவன் மேல காதல் தான் வரும். பண்ற? நீங்க என்ன பண்ற? உன்னை நான் ஓய்வெடுக்க தானே சொன்னேன். அறைக்குள்ளேயே இருக்கிறது மூச்சு முற்ற மாதிரி இருக்கு, அதனாலதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். ரொம்ப நல்லது. இந்த மருந்த குருகுலத்துல படிக்கிற பசங்க நல்ல நினைவுக்காக குடிப்பாங்க. இத நீயும் குடிச்சு பாரு. ஒருவேளை உனக்கும் நினைவு திரும்பலாம்ல. நீ இந்த மருந்த குடிச்சிருக்கியா? இல்ல, எனக்கு நினைவெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது சரி, என் மேல ரொம்ப அக்கறைப்படுறியே. நீ யாரு? எனக்கு நீ யாரு? என்னவா இருப்ப? உனக்கு என்ன தோணுது? நீ நீ கண்ணடிக்கிறியா? யார் நீ? ஏன் என் பின்னாடியே வர? நீ என் கனவுல கூட வந்த. நீ என்ன சொன்ன? நான் உன் கனவுல வந்தேனா? அட கடவுளே, நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நீ என்ன சாகடிக்க போற? நானா? எப்படி? இப்படித்தான்.
நான் உன்னோட கனவுல வந்தது உன் கணவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன கண்டிப்பா கொல்லுவாரு. என்ன மட்டும் இல்ல, உன்னையும் கொன்னு போட்டுருவாரு. ஏண்டி, நீ என்னோட மனைவி, உன் கனவுல நான் வராம இன்னொருத்தன் வரானான்னு கேட்பாரு. அப்ப என் கணவன் கொடூரமானவனா? ஆனா எனக்கு புருஷன் இருக்கானா? ஆமா, வாட்ட சாட்டமா உயரமா அழகா உன் புருஷன் அழகான இளைஞன். அவன் ஒரு பெரிய மாயாவி. இன்னைக்கு சாயந்தரம் தான் வரப்போறான். அட கடவுளே, நான் செத்தேன். நீ என்ன சாவடிச்சிருவ. வாய மூடு. சாகரத பத்தி பேசாத. நான் என்ன உன் எதிரியா? இல்ல, நீ என்னோட எதிரி இல்ல. என்னோட எதிரி உன் புருஷன் தான். அப்படியா? நீ என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, ஆனா எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தோணலையே. ஏன்னா நீ உன்னோட நினைவுகளை இழந்துட்டியே. என்னோட கணவன் சூழ்ச்சிக்காரனா தான் இருப்பான். நிறுத்து. புருஷனை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல நீ பேசலாம். உன் புருஷன் தான், இருந்தாலும் பார்த்து பேச. பயப்படாத. ஏன்னா நான் அவரை உன்கிட்ட வரவே விட மாட்டேன். நான் அவரை அலக்கழிச்சு திரும்ப அனுப்பிச்சிருவேன். வேணா அப்படிலாம் பண்ணாத. நான் அவரை பார்க்கணும். நிறைய கேள்விக்கு பதில் தெரியணும். ஒருவேளை அவர் பதில் சொல்லலாம்ல? அப்படின்னா கண்டிப்பா நான் உன் கனவுல வந்தத அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. புருஷன் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீ என் கனவுல வந்ததை அவர்கிட்ட மறைக்காம சொல்லிடுவேன். அப்புறம் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். கல்யாணம் பண்ண பொண்ணு கணவன் கிட்ட மறைக்க கூடாது. அப்ப சொல்ல. இல்ல, என்ன சொல்ல வந்தனா, தயாரா இருமா. புருஷனை பார்க்கணும்ல. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சக்தியால நான் பார்த்ததை உனக்கும் காட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். மகாவிஷ்ணு கோவிலோட வலது பக்க கதவு திறந்துடுச்சு. ஆனா எப்படின்னு எனக்கு தெரியாது. மாயவாளை அடையிற வழி உனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. மாயவாளை அடையறதுக்கான சாவி உள்ள இருக்குதா? ஆ, ஆனா அந்த சாவிய ஒருத்தரால மட்டும்தான் எடுக்க முடியும். அதுதான் சந்திரகாந்தா. அதனாலதான் நீ அவளை கொல்ல வேண்டாம் நான் தடுத்தேன். நானும் ராணி, நீயும் ராணி. ஆனா பயனில்லாத மீனவ பெண். இதுக்காக தான் அந்த பொண்ணை பாதுகாத்து வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. நானே அந்த மாய உலகத்துக்கு போய் சாவி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் ஐரா, நான் சொல்றத கேளு. ஐராவதி, வேண்டாம், நில்லு. உயிரோட உள்ள போகலாம், ஆனா உயிரோட வெளியே வர முடியாது. இப்ப நீ உள்ள போகாத. மாயவாளை எடுக்கலான்னு உள்ள போய் உன்னோட மாய சக்திகளை உள்ள வீணா இழந்துராத. பத்திரமா. அங்க பார், அத பார்த்தா மாயவாள் மாதிரியே தெரியுது. ஆமா, இது அதோட ஒளிதான். யார் இவன்? பயங்கரமா இருக்கான். காவலன். உனக்கு என்ன வேணும்? உன்னோட உயிர். என்ன சொன்ன? நீ எங்க சொல்ல விட்ட? அதாவது உன் உயிர் இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல வந்த. ஆனா அங்க உன்னால போகவே முடியாது. ஆனா அது வரைக்கும் போறது உன்னோட கையிலேயே இல்லை. வாய மூடு. நீ பார்க்க மட்டும் கொடூரமா இல்ல, உன் சிரிப்பு இன்னும் கொடூரமா இருக்கு. ஒருத்தருக்கு மரணம் வரும்போது யமராஜாவும் இப்படிதான் சிரிப்பாரு. யமராஜா சிரிச்சார்னா மரணம் நம்மளை நெருங்கி வந்துடும். மரணம்? ஏன் மரணமா? ஒருத்தர் எவ்வளவு சிரிக்கிறாங்களோ அவ்வளவு அழுவாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் மாயாவிக்கெல்லாம் மாயாவி, இந்த உலகத்திலேயே பெரிய மந்திரகாரி, ராணி ஐராவதி. உள்ள இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது. உள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய மந்திரவாதி, மிகப்பெரிய ஞானி, மாய ராஜா ஆதிசேஷன். நீ உள்ள போகணும்னா அதை எடுத்துட்டு வா. அதுதான் உன்னை ஆதிசேஷன் கிட்ட கூட்டிட்டு போகும். அது என்ன?
சொல்லு அது என்ன, இல்லனா பாம்போட சட்டையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அதேதான் அதேதான் பாம்போட சட்டை. அப்பா, நம்ம சிறைச்சாலைக்கு ரொம்ப அழகான ஒரு இளம் பெண் குயில் வரப்போதா. அந்த ரகசியத்தை நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? அப்பா, இந்த சிறைச்சாலைக்கு ஒரு பொண்ணு வரப்போறாளா? அவ ஆபத்தான பொண்ணா? ஆபத்தோட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? என்னப்பா? வாயை மூடு. என்னடா ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்பா, உங்க வயசுக்கு தான் இவன் சரிப்பட்டு வருவா. உங்க அழகு ராணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கோவத்துக்கு வர வர கிழவிங்க கூட கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கேப்பா. ஏய் கிழவி, நீ பண்ண வேலைக்கு இளவரசர் வீரா உன்னை விடவே மாட்டாரா? இளவரசன் வீரா இந்த கிழவிய கூட விட மாட்டாரா? அட அறிவு கெட்டவனே, விட மாட்டார்னா தண்டிப்பார்னு அர்த்தம். இந்த கிழவி ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தானப்பா பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க. இது கொலைகார கிழவி கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க. சாமி இருக்கணும். நான் இங்க இருந்து எப்படியாவது வெளியே போய் கோமியதகத்தை கண்டுபிடிக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அந்த கோமியதகத்தை சந்திரகாந்தா தலையில வைக்கணும். அப்பதான் அவளை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு அவளுக்கு நினைவு திரும்பலனா விஜயநகரத்தோட எதிர்காலம் இருள் சூழ்ந்துரும். ஸ்ரீ மகாவிஷ்ணு உதவி பண்ணுங்க. விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. இந்த கிழவி கண்ணை மூடிட்டு என்ன மந்திரம் பண்றா தெரியலையே. ஒருவேளை நம்மள கொலை பண்ணிடுவாளா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. இப்ப ஏன் சாவ ஞாபகப்படுத்துற? உங்க சக்தி என்ன பார்த்துச்சு பத்திரமா சொல்லுங்க. வெறும் அந்த கதவு மட்டும் பார்த்துச்சா? அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை பார்க்கலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அசுரக்குள்ள அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டீங்கல்ல? அது நம்மள அந்த சாவியை எடுக்க விடுமா? கண்டிப்பா எடுக்க விடும். ஆனா உன்னை விடாத. யார நிமிஷத்துக்கு ஒரு தடவை உன்னோட வாயில திட்டிட்டு இருக்கியோ அவளை, அந்த சந்திரகாந்தாவ. இல்ல, அவ வேண்டாம். அவதான் வேணும். ஐராவதி, நீ ஏன் இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னோட வழி இப்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு. அவதான் அவளுடைய நினைவுகளை இழந்துட்டாளே. அவளுக்கு அவ பேர் கூட ஞாபகம் இல்ல. இப்போ நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவளை அந்த அசுரன் கிட்ட அனுப்பி வை. அவ போனா கண்டிப்பா சாவியை எடுத்துட்டு வருவா. ஆனா ஒரு விஷயம், அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா நீ அதை செஞ்சுதான் ஆகணும் ஐராவதி. ஆனா அவளுக்கு இல்ல, உன் பையன் வீராவுக்கு. வீரா உனக்கு எதிரா மாறிட்டான் ஐரா. அவனை எப்படியாவது உன் வசப்படுத்து. அவன்கிட்ட அன்பா கண்ணா ராஜான்னு பேசு. அவன் எண்ணத்தை மெதுவா மாத்து. இல்ல, நான் நிச்சயம் அப்படி பண்ணவே மாட்டேன். அவன் என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டான். அவன் என் முன்னாடி மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அவன் கிட்ட போகவே மாட்டேன் பாத்திரமா. ஐராவதி, ஒரு பூனைய வசப்படுத்தணும்னா கூட அத கொஞ்சிதான் ஆகணும். அத அடிக்க கூடாது. ஆனா உன்னோட பையன் வீரா உண்மையிலேயே சிங்கம். ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், முதல்ல பாம்பு சட்டையை எடுத்துட்டு வான்னு நீ உத்தரவு போட்டு அனுப்பும் போது உன்னோட இந்த சிங்கமே அதுக்கு குறுக்க வந்து நிக்கும். அவன் உன்னோட வழிய தடுக்கிறதுக்குள்ள நீ அவன் மனசுக்குள்ள இருக்க வெறுப்புன்ற செடியை கிள்ளி எரிஞ்சிரு. நீ சந்திரகாந்த் அவன் நேசிக்கிற விஷயத்த அவனுக்கு புரிய வை. உன்னால எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவன் நம்பணும். ஆபத்தா? அது கண்டிப்பா இருக்கு. நான் அவளை கண்டிப்பா கொல்லுவேன். ஐராவதி, உன்னோட பிரச்சனையே இதுதான். எல்லாத்தையும் கடைசி நேரத்துல கோட்டை விட்டுருவ. மாயவாளியும் இப்படிதான் கோட்டை விட்ட. அவசர புத்தினா அந்த மீனவளை எப்பயோ நான் கொண்டு இருப்பேன். கதவுக்குள்ள நான் போகணும்னா தைத்திய அசுரன் கிட்ட இருந்து பாம்பு சட்டையை எடுத்துட்டு வந்தாதான் உள்ள போக முடியும்னு அந்த குள்ள சொன்னானே, அவன் மட்டும் அப்படி சொல்லலனா நான் அந்த மீனவளை பாம்பை வச்சே கொத்தி கொன்னு இருப்பேன். மாயாவி நீயா? ஆமா. எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? ஆனா நீ எங்களை எப்படி காப்பாத்துவ? இங்கிருந்து வெளியே எப்படி கூட்டிட்டு போவ? நான் இப்போ உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு பண்ண போறேன். என்ன தடுக்காதீங்க, செய்ய விடுங்க. அப்படின்னா நீ என்ன பண்ண போற?